போருக்கு பின் காசாவை நிர்வகிக்கப் போவது யார்? ஃபத்தா, ஹமாஸ் பிரதிநிதிகளிடையே பேச்சுவார்த்தை. இஸ்ரேல் உடனான ஹமாஸின் போர் முடிவுக்கு வந்த பின்னர் காசாவை யார் நிர்வகிப்பது என்பது தொடர்பாக பாலஸ்தீனத்தைச் சேர்ந்த 2 அரசியல் குழுக்களான ஹமாஸ் மற்றும் ஃபத்தா இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. கெய்ரோவில் எகிப்து தலைமையின் கீழ் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஃபத்தா மற்றும் ஹமாஸ் இயக்கத்தைச் சேர்ந்த உயரதிகாரிகள் பங்கேற்றதாக தெரிகிறது. இந்த பேச்சுவார்த்தையில் போருக்கு பிந்தைய காசாவை நடத்துவதற்கு கூட்டுக்குழுவை உருவாக்க ஹமாஸ், ஃபத்தா ஒப்புக்கொண்டுள்ளன. பிளவுபட்டிருப்பது இஸ்ரேல் உடனான போரில் பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதாலும் ஒற்றுமையை கடைபிடிக்க விரும்புவதாலும் இரு அமைப்புகளும் தேசிய வழிமுறைகளை உள்ளடக்கிய சமூக ஆதரவு குழுவை அமைக்க ஒப்புக்கொண்டுள்ளன. இஸ்ரேலிய போருக்கு பிறகு காசா பகுதியை ஆளும் குழு அரசு மற்றும் நிர்வாக விவகாரங்களில் நிபுணர்களை கொண்டதாக இருக்கும். காசாவிற்கு உள்ளேயே உறுப்பினர்களை கொண்டதாக இருக்கும் என்றும் ரமல்லாவில் உள்ள பாலஸ்தீனிய அரசாங்கம் குழுவின் நடவடிக்கைகளை மேற்பார்வையிடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இரு குழுக்களும் காசாவை எல்லை தொடர்பாக தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்வது இஸ்ரேலுக்கு சாதகமாக இருந்து வந்தது. தற்போது 2 அரசியல் குழுக்களும் இணைந்து ஒரே நிலைப்பாட்டை எடுத்துள்ளது இஸ்ரேலுக்கு நெருக்கடியாக அமைந்துள்ளது. ஏனெனில் காசாவில் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதும் இரு அரசியல் குழு அல்லாமல் பொதுவான நபர்களையும் கொண்ட குழு அமைக்கப்படும் என்பதால் இந்த ஒருங்கிணைப்பு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைக்கு எதிராகவும் செயல்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது www.aliaonlinestore.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்.